பேர் சீனிவாசனுங்க. என் பேர் வந்து சுமதிங்க. நம்ம சௌபாகியா கார்டன் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. இங்கே நான் வந்து களை எடுக்கிறது, அப்புறம் பாத்தி கட்டி தண்ணி விடுறது, நிறைய மரச்செடிகள் இருக்குது. இது ஒரு 4-5 வருஷமாக நான் பராமரிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு அடியும் கூட இல்லைங்க, இவ்வளோதான் குட்டியாக இருந்துச்சு செடி வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை விடவே பெருசாக இருக்குதுங்க. நானே நிமிர்ந்து தான் பார்க்குறேங்க அந்த செடியெல்லாம். இந்த இடத்துக்கு வந்து வேலை செய்யும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஒரு இயற்கை உருவாக்குற மாதிரி நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. இதை வளர்த்துறதுக்கு வந்து நானும் எங்கள் வீட்டில் ஒரு 2 பேர் சேர்ந்து தான் இதை வளர்த்த ஆரம்பித்தேங்க. இந்த செடினால் வந்து இதை வளர்த்துறங்காட்டிக்கு எங்களுக்கு வந்து மன சந்தோஷமும் நிறைவும் இருக்குதுங்க. இது வந்து எங்களால் சொல்லவே முடியாது. அந்தளவு செடி வளர்த்துனா இவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குமாங்கிறது வந்து இது வளர்த்துனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது கிடைச்சிதுங்க. அப்புறம் குருவிகள் நிறையா வருது, அணில் வருது, மயில் வருது, பட்டாம்பூச்சி, நிறைய பறவைகள் அதில் கூடு கட்டி இருக்குங்க. என் பேர் கீதா. நான் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக நான் வந்து இருந்துட்டுருக்கேன். நாங்கள் வந்த புதுசில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே முள்ளுக்காடு, நிறையா வீடுங்கள்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் ஆயிடுச்சு, வீடுங்கள்லாம் நிறையா வந்துருச்சு. ஆனாலும் கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா இல்லாத இடமெல்லாம் வந்து குப்பைங்கள்லாம் போட்டுட்டு, பாட்டில்ஸ் எல்லாம் போட்டுட்டு நிறையா வந்து மிஸ்யூஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த டைமில் இஎஃப்ஐ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற விதமாக இந்த ஒரு கோவை வனம் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து கிரியேட் பண்ணி இதில் நிறைய மரங்கள் வந்து வளர்த்திட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொய்யா, சப்போட்டா, அதே போல் கடம்பம், இலுப்பை, பாதாம் மரம் இருக்குது, பூவரசன் மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, நாவல் மரம் இருக்குது, வேம்பு, இந்த மூங்கில், இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து இங்கே வந்து வளர்த்திட்டு வராங்க. டெய்லி வாக்கிங் போகும்போதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு விசிட் மாதிரி இவர் வந்து தண்ணி ஊற்றும் போது நாங்களும் உள்ளே வந்து ஒரு ரவுண்டு அந்த மாதிரி வரதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது இந்த மரங்கள்லாம் க்ரோத் ஆகும்போது ஒரு நல்ல காற்று நமக்கு கிடைக்கும். இந்த ஏரியா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல காற்று கிடைக்கும். ஃபுல்லாக பில்டிங்ஸ் இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணுன்னா வெப்பத்தை வந்து அப்சர்வ் பண்ணி அப்படியே அதை வந்து வெளியே விடும். இதனால் வந்து ஹீட் தான் வந்து எல்லாருக்கும் இதாகும். இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி மரங்கள் வளர்ப்பது வந்து ஒரு தன்மையான ஒரு குளிர்ச்சியை வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழலை கொடுக்கும்.